So welcome guys for the lecture. So today's topic is nuclear fuel. So already we have saw about the energy sources and energy classification. So in that first topic is nuclear fuel. So how nuclear fuel is formed and how it is used to generate electricity and what are the merits and demerits of nuclear fuel. These are the contents we will be covered in this lecture. So nuclear fuel. So the main use of nuclear fuel என்ன அப்படின்னா to generate electricity. In nuclear power plant we have nuclear reactor. So அங்க வந்து fission நடக்கும், nuclear fission. So nuclear fissionனா just ஒரு நியூட்ரான் வந்து 2, 4, 8, 16 அந்த மாதிரி multiplies போகும். From there we will generate more heat. So அந்த heat use பண்ணி just boiling the water. From the steam we are running the turbine. From the turbine just we are generating electricity through generator. So this is the process involved in nuclear power plant. So our main என்ன அப்படின்னா we need some fuel. It is called nuclear fuel. So nuclear fuel வந்து மெயினா the chain reaction நடக்கிறதுக்காண்டியும் heat liberation காண்டி யூஸ் பண்றோம். And then so already சொன்னதான் it is fissile. எதுக்காண்டி nuclear fuel fissile சொன்னா so the process involved அப்படி என்ன process involved அப்படின்னா nuclear fission. So அதை தான் இங்க fissile அப்படிங்கிறோம். So maximum என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா uranium 235 and plutonium 239. So the 235 to 239ங்கிறது அந்த ஐசோடோப்போட நேம். So uranium 235 and plutonium 239. So uranium 235 எடுத்தோம் அப்படின்னா அதுல எவ்வளவு மேக்ஸிமம் ரேடியோ ஆக்டிவ், அதாவது ரியாக்டர்ல வந்து ஃபிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரியாக்டர், நம்ம எந்த மாதிரி ரியாக்டர் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும். சில ரியாக்டர்ஸ் வந்து 0.7% ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் யூஸ் பண்ணும். சில ரியாக்டர் 3 to 5% ஆஃப் எலமெண்ட் இருக்க மாதிரி உள்ள uranium 235 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் தான் வந்து ஃபிஷனோட எஃபிஷியன்சியை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதனாலே நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூல் ரெடி பண்ணும் போதே மோஸ்ட்லி வி வில் கன்வெர்ட் த கான்சன்ட்ரேஷன் டு 3 to 5% ரேடியோ ஆக்டிவ். ஸோ அதே மாதிரி plutonium 238 எடுத்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து மெயினாக வந்து தேர் யூசிங் uranium 238. ஸோ அதை தான் வந்து மேக்ஸிமம் ரியாக்டரில் யூஸ் பண்ணோம் ஃப்ரம் தி plutonium 239. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூயல் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் ஹவு த ப்ராசஸ் இஸ் கோயிங். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சைக்கிளாக சொல்கிறோம் விச் இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து வி கேன் divided into two stages. So first one வந்து front end and second one is back end. So front endங்கிறது எப்படி இடத்துல இருந்து யுரேனியம் நம்ம எடுத்து ரியாக்டருக்கு அதை கொண்டு போறோம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொண்டு வருது ஃப்ரண்ட் எண்ட்ல. பேக் எண்டுங்கிறது யூஸ் பண்ண நியூக்ளியர் ஃபியூயலை எப்படி அகைன் ரீயூஸ் பண்ணலாமா அல்லது டிஸ்போஸ் பண்ணலாமா, ஸோ அந்த ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது வந்து பேக் எண்ட். இங்க மெயினா என்ன அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூயல் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எக்ஸஸ் ஆயிரும். ஸோ நியூக்ளியர் ஃபியூயல் அந்த மாதிரி இல்லை. அதோட ரேடியோ ஆக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஃபிஷன் வந்து கூட ஆரம்பிக்கனால ரேடியோ ஆக்டிவ் கூட ஆரம்பிக்கும். எப்போ அது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஸோ வென் எவர் த ஃபிஷன் அது மூலமா நடக்கக்கூடிய ஃபிஷன் ஸ்டாப் ஆகுதோ அதோட லைஃப் டைம் முடிஞ்சிடும். பட் அதுல இருந்து வரக்கூடிய ஹீட்டும் அண்ட் தென் ரேடியோ ஆக்டிவும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் when it stops. ஸோ அதனால அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி we have to disposal. ஸோ இது எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகுதான் நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூ கலர்ல ஷோ பண்ணிக்கலாம், அது ஃபுல்லுமே ஃப்ரண்ட் அண்ட் சைக்கிள். அண்ட் தென் பிலோ we have பேக் அண்ட் சைக்கிள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைக்கிள் வந்து how uranium is taken from the earth as a ore. So எடுத்து how we are building that to nuclear reactor. So it involves a process like mining, milling, conversion, enrichment, fuel fabrication. So mining na ஒண்ணு கிடையாது, நம்ம தோண்டி யுரேனியம் ஓர் எடுக்கும். ஸோ அதை மைனிங் சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து யுரேனியம் பிரிக்கிறது மில்லிங். ஸோ பிரிச்ச யுரேனியம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரேடியோ ஆக்டிவா மாத்துறதுக்காண்டி கன்வர்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணதுக்காண்டி we will do enrichment. ஸோ ஃபைனலி அது மூலமா ஃபியூயல் ஒரு பெல்லட்ஸா ரெடி பண்ணுவோம். அந்த பெல்லட்ஸ் வச்சு தான் நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து நம்ம வந்து ஃபியூயல் ராட்ஸை ரெடி பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபிஷன்லாம் முடிஞ்சு அட்லீஸ்ட் இட் வில் டேக் 2 to 3 years ஃபார் த ஃபியூயல் ராட்ஸ் டு கம்ப்ளீட் தேர் ஒர்க். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் we will either ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது நியூக்ளியர் வேஸ்ட் வந்து either ஸ்டோர் பண்ணிக்கலாம் or else we can just reuse it
இல்லை அப்படின்னா we can dispose it. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து we will see in the final disposition. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுரேனியம் எங்க சும்மா எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு மினரல்ஸும் கிடைக்காது. ஸோ ஒரு மினரல்ஸும் அந்தந்த சில இடத்துல தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்குமா இல்லை கோல்டு கிடைக்குமானா இந்தியா அந்த மாதிரி சுரங்கம்லாம் கிடையாது. அதே வந்து கோகினூர் அப்படின்னா அங்கிட்டு வந்து நமக்கு வந்து தோணும் அந்த இடத்துல we have found the gold. ஸோ அதே மாதிரி தான் யுரேனியம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத we have to found. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்லி இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படின்னா ரேடியோமேட்டிக் சர்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டரை வந்து கெமிக்கல் சாம்பிளிங் பண்ணலாம். அதல்ஸ் சாயில் இல்லை குழி தோண்டி அங்கே அதில் உள்ள மண் அதோட ரேடியோ ஆக்டிவ் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுரேனியம் ஓர் எந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறத they will find. அதாவது they will drill அந்த மாதிரி ட்ரில் பண்ணி ஸோ உள்ள லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டா they will check. if ஏதாவது இடத்துல வந்து நமக்கு வந்து யுரேனியமோட ஒரு இது இருக்கு அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஸோ அதோட மேக்ஸிமம் அவைலபிலிட்டி அந்த ஏரியால என்ன அப்படிங்கிறத we will see next. ஸோ அந்த தான் அதுக்கடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மைனிங் தான். ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து எந்த ஒரு மினரலும் டேரக்டா கிடைக்காது. மோஸ்ட்லி இட் கம்பரைசஸ் ஆஃப் மெனி மினரல்ஸ். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓர் அப்படிம்போம். ஸோ ஓருங்கிறது என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் மினரல்ஸ் அண்ட் த ரெக்யர்ட் மினரல்ஸ். ஸோ இது மூணுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா அது தனியாக ஓவரா பிரிப்போம். ஸோ அந்த ஓவர் தான் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மினரல் என்னவோ அதை தனியாக அது வந்து எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி மைனிங்ல we have 4 ப்ராசஸ். அண்டர் கிரவுண்ட் மைனிங், ஓப்பன் பிட் மைனிங், இன்சர்ட் சொல்யூஷன் மைனிங், கீப் லீச்சிங். ஸோ அண்டர் கிரவுண்ட் மைனிங் அப்படிங்கிறது நம்ம நார்மல் கல்குவாரி. ஸோ குழி தோண்டி நம்ம கம்ப்ளீட்டா குறைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு லேண்ட் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அது குறைஞ்சி ஒரு பெரிய பள்ளம் மாதிரி யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணது ஃபுல்லுமே அண்டர் கிரவுண்ட் மைனிங். ஸோ சேம் ப்ராசஸ் ஃபார் ஓப்பன் பிட். ஓப்பன் பிட்னா மேக்ஸிமம் த மைனிங் வில் பி இன் தி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ மேலோட சர்ஃபேஸ் ஏரியாலாம் மெயினாக பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ் அண்ட் தென் இட்ஸ் ஓல்ட் ப்ராசஸ். இப்போ மெயினாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன் பிளேஸ் சொல்யூஷன் மைனிங். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த இடத்துல யுரேனியம் ஓர் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ ஸோ அங்கே தே வில் புட் அ ஹோல் பை ட்ரில்லிங். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி எவ்வளோ இடத்துல அந்த ஓர் இருக்கோ அந்த டெப்த் வரைக்கும் தே வில் ட்ரில் த ஹோல். ஆஃப்டர் தட் தே வில் pass through some solutions, mostly a solution with more pH value. It may be acidic or alkaline. So அதை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நம்மளோட ஓர் வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி இட் வில் ஃபார்ம் அ லிக்யூட். ஸோ அந்த லிக்யூடை அகைன் தே வில் சக் ஃப்ரம் அனதர் ஹோல். ஸோ இன்னொரு ஹோல் போட்டு அந்த லிக்யூட் சக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் தேர் we will obtain a mixture of uranium and other minerals. ஸோ இதுதான் வந்து இன் பிளேஸ் சொல்யூஷன் மைனிங் நடக்குது. ஹீப் லீச்சிங் அப்படின்னா கம்ப்ளீட்டா யுரேனியம் ஓர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தோண்டி அதுல சேம் திங் தான் ஆசிட் certain types of acid யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீச் அப்படிங்கிறது என்னது? லீச்சுங்கிறது ஒரு அட்டை. ஸோ அட்டைங்கிறது எப்படி ரத்தத்தை உரியுமோ ஸோ அதே மாதிரி இட் வில் ஜஸ்ட் அப்சர்வ் தி யுரேனியம் ஓர் அலோன். ஸோ அதை மட்டும் பண்ணும். ஸோ இது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ். ஸோ இங்கே இதான் சொல்லியிருப்போம் இன்செட் லீச் ஆர் எல்ஸ் இன்செட் ரிகவரி, தட் இஸ் சொல்யூஷன் மைனிங் டெக்னிக். ஸோ இங்கே மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ we have 2 holes. So one for supplying the mining solution and another for taking the uranium solution. So இதோடய நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் and then here we will recover the solution. From there we will get the uranium ore. So milling. So இந்த இது மில்லிங்கோட மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா from the uranium ore it will just refine the uranium concentrate. ஸோ தனியாக யுரேனியமாக பிரிக்கிறது தான் மில்லிங்கோட மெயின் ஒர்க். ஸோ என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் கிரஷ் தி ஓர். ஸோ இன்னமும் அதை பொடியாக்கி அண்ட் ஃபைன் பவுடரா வில் கன்வெர்ட் தட். இந்த ஃபைன் பவுடர் கூட வில் ஆட் சம் கெமிக்கல். ஸோ திஸ் வில் ஹெல்ப் டு செப்பரேட் தி யுரேனியம் ஃப்ரம் அதர் மினரல்ஸ். ஆல்ஸ் இன்கேஸ் நம்ம எடுத்துட்டு வந்து வாட்டரா இருக்கு, கம்ப்ளீட்டா வாட்டரா இருக்கு அப்படின்னா ஸோ அது ரெசின் பெட் மூலமா சர்க்குலேட் பண்ணி அது மூலமா வி கேன் extract the uranium concentration. So இந்த மாதிரி we can extract. So இதான் milling. So milling ஓட main aim அப்படின்னா so to extract uranium concentration from the uranium ore. சிம்பிளா சொல்லுங்க சொல்லணும் அப்படின்னா
ஸோ கன்வர்ஷன், ஸோ நம்ம வந்து மில்லிங்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய யுரேனியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இன் கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் யுரேனியம் ஆக்சைடு. ஸோ U3O8 அந்த கெமிக்கல் காம்பவுண்டா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டேரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் வி வில் டூ இஸ் ஜஸ்ட் வி வில் ரியாக்ட் கெமிக்கல் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். ஸோ அந்த கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணிட்டு வி வில் கன்வெர்ட் தட் டு எ யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடா மாற்றுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்னோம்ல மில்லிங் ப்ராசஸ்ல நம்ம கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட் வந்து இட் வில் பி இன் எல்லோ சாலிட் ஷேப். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they will tell that as a yellow cake அப்படிம்பாங்க. ஸோ இந்த yellow cake will be converted to UF6. ஸோ இங்க நம்ம வந்து ஃப்ளூரைடு ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணனால இந்த ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் தென் there is a more possibility of pollution. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய யுரேனியம் வந்து மெயின் ஐசோடோப் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U234, 235 அண்ட் U238. ஸோ மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா U235 தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஸோ இந்த கன்வர்ஷன் நடக்கும் போது இந்த ஐசோடோப்புக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் யூ ஆடிங் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், ஸோ இதனால 235 எவ்வளோ இருக்குமோ அந்த கவுண்ட் வந்து கம்மியாகக்கூடாது. ஸோ தட்ஸ் த மெயின் திங். அண்ட் தென் என்ரிச்மெண்ட். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம பார்த்தோம் ரேடியோ ஆக்டிவ் வந்து 0.7% to 5% வரைக்கும் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணது வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா ஸோ வி ஹேவ் டு என்ரிச் தட். ஸோ அதனால இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து வில் கன்வெர்ட் த UF6 டு 3% to 5% கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம் 235. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி we will enrichment. Again இங்கேயும் வந்து we will use some chemical compounds and the conversion from UF6 again we will get the UF6. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படின்னா ஒரு கனிஸ்டர்ல சீல் பண்ணி இட் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ கனிஸ்டர் அப்படின்னா ஜஸ்ட் இட் வில் பி a thick tight container with கிளாஸ் பீசஸ் அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து we are giving to fuel fabrication. ஸோ fuel fabricationல மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பெல்லட்ஸா மாத்துவோம். ஸோ கிடைச்சக்கூடிய UF6 யுரேனியம் ஆக்சைடா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா ஸோ சாலிட் ஃபார்மா இருக்க UF6 ஹீட் பண்ணி கேசஸ் ஃபார்மா மாற்றுவோம். ஸோ அகைன் அது கூட கொஞ்சம் கெமிக்கல் பாசிங் அதாவது சம் டைப் ஆஃப் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி will convert that to a uranium dioxide. So இந்த uranium dioxide powder மாத்திட்டு we will compress and we will convert that to a small ceramic fuel pellets. அதாவது ஜஸ்ட் ஒரு 1 cm தான் மேக்ஸிமம் ஒரு டயமீட்டர் இருக்கும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா பெல்லட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 cm அந்த மாதிரி தான் ஹைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பெல்லட்ஸ் தான் கம்பைன் பண்ணி we will form fuel rods. So total fuel rods கம்பைன் பண்ணி we will form a fuel assembly. So ஒரு fuel assembly எடுத்துட்டோம் அப்படின்னா we may have a maximum of 264 fuel rods. அதே மாதிரி ஒரு fuel assembly எடுத்துட்டோம் அப்படின்னா we will have a ஒரு complete reactor எடுத்துட்டோம் அப்படின்னா we will have a fuel assembly with 121 to 193 count. So இதான் வந்து fuel fabrication process. Fabrication. So next one is reactor. So this is placed in our nuclear power plant. So நம்ம ரெடி பண்ண fuel assemblies எல்லாத்தையுமே இந்த reactorக்குள்ள தான் நம்ம வந்து place பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் ஃபியூல் அசம்பிளிஸ் என்ன அப்படின்னா ஸோ கம்பேர்ட் டு கோல் ஆர் பெட்ரோல் ஆர் நேச்சுரல் கேஸ் ஸோ இதோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிங் டு த எனர்ஜி ப்ரொடியூஸ் பை தி ஈக்குவலன்ட். ஸோ ஒரே ஒரு நியூக்ளியர் ஃபியூல் பெல்லட்ஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் த எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் 1 ton ஆஃப் கோல். ஸோ 1 ton ஆஃப் கோல் ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜி ஈக்குவலன்ட் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபியூல் பெல்லட் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 1500 liters of petrol produce பண்ண எனர்ஜியும் we can produce by using a one single nuclear fuel pellet. ஸோ அதனால வந்து இதோட சைஸ் கம்மினால நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் தென் யுரேனியம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேக்ஸிமம் இஸ் ரேடியோ ஆக்டிவ் மினரல். அது போக நம்ம வந்து ரியாக்டருக்குள்ள வைக்கும் போது மோஸ்ட்லி அது வந்து கொஞ்சம் மைல்டா தான் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். So we will do some certain procedures to make them more radioactive and to start the fission. So nuclear fission start ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம சில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். And then the reactor வந்து should be completely safe enough to prevent the escape of radioactive materials to the environment. So இந்த fission நடக்கும்போது
உள்ள ரேடியேட்டிவ் மெட்டீரியல்ஸ் ஆர் ரேடியேட்டிவ் வேவ்ஸ் சம்திங் எதுவுமே வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் எய்மா இருக்கும். ஸோ அதனால இந்த ரியாக்டர் வந்து எப்படி பில்ட் பண்றாங்க அப்படின்னா, இட் ஷுட் பி கம்ப்ளீட் கான்கிரீட்டட் வால். அதோட ஹைட் வந்து 14 feet இருக்கும். அண்ட் தென் அதோட டயமீட்டர் வில் பி 12 feet இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட்லி இட் ஷுட் பி என்கேஸ்னா அது போக அதை சுற்றி கவர் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஸ்டீல் ப்ரெஷர் வெசல். மேக்ஸிமம் திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். திக்னஸ் அட்லீஸ்ட் ஆஃப் 10 inches, மினிமம் ஆஃப் 10 inches கிட்டயாச்சு அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் ஃப்ரம் தி அவுட் சைட் என்வரான்மெண்ட். ஸோ இதனால என்வரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்வரான்மெண்ட்ல வந்து இந்த ஃபிஷனோட ப்ராசஸும் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் ஆகக்கூடாது. ஸோ இதுதான். அண்ட் தென் நம்ம ரியாக்டர்ல வந்து மேக்ஸிமம் மூவிங் பார்ட்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. பட் வி ஹேவ் கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அந்த ரியாக்டரோட மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம மூவ் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த செயின் ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான். ஸோ அண்ட் வி ஹேவ் மாடரேட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ மாடரேட்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபிஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பை எப்படி நியூட்ரானோட ஸ்பீடை வந்து அவங்க குறைச்சி அதை ப்ராப்பரா ஃபிஷன் ஆகிறதுக்காண்டி யூஸ் பண்றது மாடரேட்டர். ஸோ அண்ட் தென் இங்க வந்து மெயினா வி வில் ஆட் மாடரேட்டர்ஸ் வாட்டர் டு ஸ்டார்ட் அவர் நியூக்ளியர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போசல். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபியூயல் ராட்ஸ் இந்த ரியாக்டர் மேக்ஸிமம் ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து 1 year to 3 years. ஸோ இந்த டைம்ல வந்து அதோட ரேடியாக்டிவ் லிபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நம்ம ஃபியூயல் ராட்ஸ்குள்ள வைக்கும் போது அதோட ரேடியாக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் செவரல் யூஸ் ஆஃப் மோர் தென் 1 year அதோட ரேடியாக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இன் ஆர்டர் டு தட் வில் ஸ்டாப் த ஃபிஷன் ஸ்டாப் பண்ணுவோம். அண்ட் தென் வி வில் ஹவ் டு சேஃப்லி டிஸ்போஸ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டிஸ்போஸ் பண்ணதுக்கு முன்னாடி வி வில் ஸ்டோர். என்ன ரீசன்காண்டி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெல்லட்ஸ் வெளியெடுக்கும் போகும்போதே அது லிபரேட் பண்ணுற ரேடியாக்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அது ரொம்ப ஹீட் யூஸ் பண்ணும். ஸோ அந்த ரீசன்காண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வில் டூ இஸ் ஜஸ்ட் ஒரு வாட்டர் பேங்க் ஆல்சோ ஒரு வாட்டர் பூல் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ அதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இந்த பெல்லட்ஸ் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் டெம்பரேச்சர் கேன் பி மினிமைஸ். அது மாதிரி ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியும் போகாமல் it will protect. So first of all they will do that. So அது வந்து ஒரு 1 or 2 days கிடையாது, it will take some years. So minimum 1 year to 3 years based on the radioactivity it will be stored in the water. So அதுக்கப்புறம் pellets are taken out. It can be reuse பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இல்லை சார் ரீயூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா what will they do is இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, ஸோ அதில் பிளேஸ் பண்ணி அபோவ் தட் வில் புட் சம் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஏர் டைட் சீல் ரெடி பண்ணி இட் வில் பி ஸ்டோர்டு அண்டர் கிரவுண்ட். அதாவது நம்ம பூமியோட நிலப்பரப்புலேருந்து 500 மீட்டருக்கு கீழே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு குழி தோண்டி, ஸோ அதுக்குள்ள வந்து they will store or they will dispose the used material. So இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So the water in this pool serves to both cool the fuel and block the release of radiation. So அது ஒன்று. And then அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர், வாட் இஸ் தட் இஸ் ட்ரை கேஸ்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஸோ இதுக்குள்ள தான் வந்து ஆஃப்டர் தட் இந்த ஃபியூலை வந்து கூல் பண்ணதுக்கப்புறம் we will put in that. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம மேக்ஸிமம் போடுவோம். போட்டுட்டு மெயினாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா 500 மீட்டர்ஸ் குழி தோண்டி அதுக்குள்ள போச்சாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ அதை வந்து அவுட்டோர்லயே வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்குன்னு தனியா செப்பரேட் கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி ஏர் கூலிங்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாட்டர் கூலிங் இல்லாமையும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீயூஸ் எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபார் ரீயூஸ் வாட் வி வில் டூ இஸ் அகைன் த ஃபியூல் ராட்ஸ் ஆர் கன்வெர்டட் டு பவுடர்ஸ். ஸோ பவுடர்ஸா மாற்றி, ஸோ அகைன் வி வில் மிக்ஸ் சம் ஆசிட். ஸோ ஆசிட்லேருந்து நமக்கு என்ரிச்சான யுரேனியம் எங்க இருக்கோ அதை மட்டும் வில் டேக் பிளேஸ். ஸோ அந்த யுரேனியம் மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். ஸோ எடுத்துட்டு அகைன் த ப்ராசஸ் ரிப்பீட் ஃப்ரம் தி ஃபியூல் ஃபேப்ரிகேஷன். ஸோ இதுதான் நடக்கும். பட் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸ் அண்ட் வி ஹேவ் நாட் அ ப்ராப்பர் டெக்னாலஜி டு மேக் இட் சேஃப் ரியூசபிள். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து ப்ராப்பர் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்போசல் தான் நடக்குது.
ஸோ இந்த டிஸ்போசல் வந்து கம்ப்ளீட்டா சேஃபா அப்படின்னா இஃப் யூ ஃபாலோ த ப்ரொசீஜர்ஸ் கிவன் இட் வில் பி சேஃப். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ற பெல்லட், செராமிக் பெல்லட். ஸோ இந்த சைஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி we will form a fuel rod. ஸோ fuel rod வந்து இங்கே ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு எண்ட்லையுமே, இந்த எண் அண்ட் another end. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ஃபிஷன் நடக்கும் போது அந்த புஷன் புல் இருக்கும். ஸோ அதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி ஃபியூல் ராட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி we will form a fuel assembly. ஸோ இந்த fuel assembly தான் வந்து நம்ம ரியாக்டருக்குள்ள பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரேஜுக்காண்டி யூஸ் பண்ற கேஸ்க், ட்ரை கேஸ்க் ஸ்டோரேஜ். ஸோ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கான்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இதுக்குதான் we will place. ஸோ அதை வந்து கனிஸ்டருக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி பிளேஸ்ட் இன் ஏர் ஃபார் கூலிங். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அதே தான் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ கிளாடிங் டூப் இங்கே தான் ஃபியூல் பெல்லட் ஃபுல்லுமே பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் ஒரு காப்பர் கனிஸ்டர் ஒரு வெசல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஸோ அதுக்குள்ளே we will place that. ஸோ தட் should be a air tight. ஸோ ஆஃப்டர் தட் அதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ பென்டலைன் கிளே. ஸோ அந்த கிளேக்குள்ளே தான் வந்து நம்ம வச்சிருப்போம். ஸோ மினிமம் இந்த இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஸோ ஃப்ரம் சர்ஃபேஸ் இட் should be 500 மீட்டர் ஃபார் த சேஃப்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அரௌண்ட். இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஒர்க் பண்றவங்க அதை சுற்றி 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா ஸோ திஸ் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் த சேஃப் டிஸ்போசல். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் வாட்டர் கூலிங். ஸோ வாட்டர் வச்சு கூல் பண்ணலாங்க ரொம்ப. ஸோ அது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தான். அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த பெல்லட்ஸ் எல்லாமே இந்த இதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வில் டேக் சம் இயர்ஸ் ஆஃப் டைம் ஃபார் த கூலிங் அண்ட் டு ஸ்டாப் த லிபரேஷன் ஆஃப் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூலோட மெயின் யூஸ் என்ன இப்போ அப்படின்னா டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி த்ரூ நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ மெயின் ஹார்ட் வந்து இங்கே நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர் தான். ஸோ த்ரூ த ஃபிஷன் ரியாக்ஷன் ஹீட் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் த ரியாக்டர். இந்த ஹீட் வந்து we are using to heat the water. ஸோ இந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆன ஸ்டீம் வில் helps to run the turbine. So turbine will helps to run the generator. So generator மூலம் we will generate electric supply. So turbine ல இருந்து மிச்சமான அதாவது turbine blades வந்து ரன் பண்ணிட்டு the steam will again flow through the condenser. So இங்க வந்து the steam again converted to a water. So எப்படி அப்படின்னா so condenser so நம்ம coolant விடுவோம். So அதனால temperature variation நடக்கும். So automatically it will again change to a liquid form. This will be pumped again to the steam generator. So this is a primary process. So இங்க மொத்தம் ரெண்டு லூப் இருக்கு. So primary loop and secondary loop. So primary loop வந்து என்ன அப்படின்னா so இந்த டியூப் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த டியூப் வழியா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டரோட ஹீட் மூலமா நம்ம சென்ட் பண்ற வாட்டர் ஹீட் ஆகி ஸ்டீமா கனெக்ட் ஆகும். ஸோ அப்புறம் நம்ம இங்க இன்புட் கொடுக்குற வாட்டருக்கும் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் பாஸ் ஆச்சுனாலும் அது இந்த டியூப்ல உள்ள வாட்டர்ல மட்டும் தான் பாஸ் ஆகும். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய டியூப்ல உள்ள வாட்டர்ல எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பவர் பிளான்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு அப்படிம்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, பாயிலிங் டைப் இருக்கு. ஸோ பாயிலிங் டைப் என்ன அப்படின்னா டைரக்டாவே இந்த ஒரு பார்ட் இருக்காது, ஸ்டீம் ஜெனரேட்டர் தனியாக ஒரு பார்ட் இருக்காது. அதுக்கு பதில் நம்ம கொடுக்குற பம்ப் வந்து டைரக்டாவே நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள போகும். ஸோ அதுல இருந்து வெளியே திருப்பி அகைன் டேக் தி ஸ்டீம். அந்த ஸ்டீம் வந்து டர்பைன் ரன் பண்ணதுக்காண்டி யூஸ் ஆகும். ஸோ இந்த சென்டர் உள்ள ஸ்டீம் ஜெனரேட்டர் இருக்காது. ஸோ அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா there is a possibility நம்ம சென்ட் பண்ற வாட்டர்லயும் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் கம்பைன் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அதனால மோஸ்ட்லி they will prefer pressurized reactors. ஸோ இதான் ப்ராசஸ். ஸோ மேக்ஸிமம் ரியாக்டருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், யுரேனியம், புளூட்டோனியம் அண்ட் சம்டைம்ஸ் தோரியம் ஆல்சோ. ஸோ இதுதான் ஃபிஷன் கண்டி யூஸ் ஆகுது. ஸோ ஃபிஷன் நடக்கும்போது மேக்ஸிமம் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி we are transferring to a coolant. ஸோ எப்பவுமே ரெண்டு மெட்டீரியல் வித் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்னா ஹீட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ அதான் இங்கே நடக்குது. ஹை டெம்பரேச்சர் ஹீட் வந்து கூலண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கூலண்ட் எதுவானாலும் இருக்கலாம், வாட்டர், கேஸ் ஆர் லிக்விட் மெட்டலாக இருக்கலாம். ஸோ கன்சிடர் வாட்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கன்வெர்ட் டு எ ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம். ஸோ இந்த ஸ்டீம் தான் வந்து நம்ம டர்பைனோட பிளேட்ஸை ரன் பண்ண யூஸ் ஆகுது. ஃப்ரம் த டர்பைன் we are just running the generator. ஸோ ஒர்க் முடிஞ்சோன்னா ஸ்டீமோட இந்த டர்பைன் உள்ள ஸ்டீம் எல்லாமே அகைன் send back to heat exchanger or steam converter through condensing process. So condenser process converts the steam to a liquid. So இதுதான் complete process.
ஸோ ஜென்ரேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய பவர் வந்து வி வில் ஸ்டெப் அப் அண்ட் டிரான்ஸ்மிட் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சொன்னதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மொத்தம் 2 டைப் ஆஃப் ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம். pressurized water reactor, boiling water reactor. Pressurized water reactor na we will have 2 loops, so primary and secondary, but boiling வந்து primary மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தரது சான்சஸ் உண்டு பிகாஸ் டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் யுவர் ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். பட் இங்க வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ எந்த ஒரு பொல்யூஷன் கிடையாது. ஸோ ஜீரோ பொல்யூஷன். And then so pollution இல்லாதனால there is no contribution to global warming. ரெண்டாவது third வந்து fuel cost வந்து it will be very very low. ஏன்னா நம்ம டைரக்டா எடுக்கும் and then conversion process involving some of the use of acids and milling. So comparing to others இங்க வந்து நமக்கு தேவையான fuel to produce more energy அதுவும் கம்மி. அதனால so that இப்போ ஒரு கோல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ற எனர்ஜி 1 ton of coal யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி வந்து நம்ம வந்து சிங்கிள் pellet வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா கம்பேரிங் டு த காஸ்ட் ஆஃப் ஃபியூல் வித் பெட்ரோல் கோல் இது கூட கம்பேர் பண்ணாலும் இதோட ஃபியூல் காஸ்ட் வில் பி வெரி லோ. அதே மாதிரி ஸோ வி ஆர் யூசிங் லோ ஃபியூல் காஸ்ட் ஆல்ரெடி சொன்னது தான். அதனால் நமக்கு வந்து மைனிங் வந்து ரொம்ப பண்ணணும் அவசியம் கிடையாது கம்பேர்ட் டு கோல். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ரிசர்ச்சஸ் வந்து இன்னும் அதில் பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ரிசர்ச் யூஸ் பண்ணி we can make use of this for any other industrial use. And then power station. So nuclear power plant வந்து maintenance கம்மியா இருக்கு. நம்மளோட ப்ராப்பர் இது என்னன்னா so reactor and then how to store the used pellet. So இது மட்டும் தான் நம்மளோட ப்ராப்ளம். அதனால ஓவரால் லைஃப் டைம் வந்து அதிகம். if it was built to withstand natural calamities like earthquake or tsunami, so அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்குன்னா there is no issue. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்னதான். ஸோ வேஸ்ட் அண்ட் டிஸ்போசல் இது ரெண்டுமே வந்து கஷ்டம் அண்ட் தென் இட் டேக்ஸ் மோர் காஸ்ட். ஸோ அதே மாதிரி சுற்றி உள்ள அந்த மோஸ்ட்லி கடல் பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால மெரைன் லைஃப் பாதிக்கப்பட சான்சஸ் உண்டு டியூ டு தெர்மல் பொல்யூஷன். அண்ட் தென் இன்கேஸ் ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா there is a big ப்ராப்ளம். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சதுனாலே கம்ப்ளீட்டா அந்த சிட்டியே அழிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்குள்ள இது இருக்கு. அண்ட் தென் ஸோ இன்னமும் வந்து மக்கள்கிட்ட வந்து நியூக்ளியர் பவர்னாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனாலே இந்த இது வந்து ரொம்ப க்ரோ ஆக சான்சஸ் இல்லை. அண்ட் தென் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ரெடி பண்ணதுக்கும் சரி சாரி ஒரு பவர் பிளான்ட் ரெடி பண்ணதுக்கும் சரி அது வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணால் அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணதுக்குள்ள ஒர்க்கும் ரொம்ப டைம் ஆகும் அண்ட் தென் காஸ்ட்லி ஆல்சோ. அது மாதிரி நம்மளோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ஃபிஷன் ப்ராசஸ். ஃபிஷன் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பட் யூ கான்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அட் த சடன். ஸோ தீஸ் ஆர் த சம்மரி வாட் வி ஹவ் தாட் இன் திஸ் கிளாஸ். Thank you guys.